பராசக்தி திரைப்படத்தை பத்தி விஜய் தரப்பு எவ்வளவுதான் பொய்யான நெகட்டிவ் நரேட்டிவ்ஸ் ரிவ்யூஸ் எல்லாம் பரப்ப முயற்சி பண்ணாலும் படத்தை பார்த்துட்டு வெளியே வரக்கூடிய மக்கள், குறிப்பாக இளைய தலைமுறையைச் சேர்ந்த பொதுமக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத இந்த காணொளியில பாருங்க. உண்மையிலேயே ஒரு படம் பார்ப்பவரை இமோஷனலா, உணர்வு ரீதியா டச் பண்ணும்போது, ஒரு கனெக்ட் ஏற்படும் பொழுது அந்த படம் சொல்லக்கூடிய மெசேஜ் கண்டிப்பா அடுத்த தலைமுறைக்கு போய் சேரும். அதுதான் பராசக்தி விஷயத்திலயும் நடந்திருக்கு. படம் நல்லா போயிட்டு இருக்கு. பாக்குறவங்களுக்கு எல்லாம் படம் பிடிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் இன்னும் ஒரு படி மேல போய் சொன்னோம்னா, இது போன்ற திரைப்படங்கள் இன்னும் அதிகம் வரணும். நம்மளுடைய வரலாறு என்ன? நம்மளுடைய அரசியல் என்ன? நம்ம மண், மொழி, மானத்துக்கான அரசியல ஏன் தொடர்ந்து கையில எடுக்கிறோம் அப்படிங்கிறத அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா, இது போன்ற படங்கள் அதிகம் வரணும். அது அதிகம் மக்கள் திரையரங்குகள்ல போய் பார்க்கணும். இந்த ஜென்ரேஷன் எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும்னா, தமிழோட பண்பாட்டு எல்லாருமே காமிச்சிருக்காங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, எவ்வளோ கஷ்டம் ஃபேஸ் பண்ணிருக்காங்கன்றது எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும். கண்டிப்பா ஃபுல் சப்போர்ட். நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்கு சார். ஒரு படம் வந்து அன்சீசிங் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா அந்த மாதிரி படங்கள் தான் பண்ணோம். எஸ்பெஷலி ரவி மோகன் அண்ணாவோட ஆக்டிங் வந்து பயங்கரமா இருந்துச்சு. அவரோட பிக்கெஸ்ட் ஃபேன் நான். அவருக்காக தான் வரேன். ஒவ்வொரு படமும் மிஸ் பண்ணாம FDFS பார்த்துருவேன். இந்த மாதிரி படம் வந்து எல்லாருமே காம்ப்ளசெட் பண்ணும். எல்லாருமே மன நிறைவா இருக்கும். எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணலாம். தியேட்டர்ல எல்லாருமே விசில் அடிச்சு பார்க்கக்கூடிய ஒரு சீன்ஸ்லாம் இருக்கு. ஸோ யாரும் மிஸ் பண்றாதீங்க. யாருமே இந்த DVD பிளேயர்ல செல்போன்லாம் பார்க்காதீங்க. மோஸ்ட்லி தியேட்டர்ல வந்து பாருங்க. இது தியேட்ரிக்கல் மெட்டீரியல் படம், அதனால மிஸ் பண்றாதீங்க. படம் சூப்பரா இருக்குது, நல்லா பண்ணிருக்காங்க. அந்த காலத்து படம் சூப்பரா பண்ணிருக்காங்க. தமிழ் வேணும், தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க. படம் நல்லா இருக்கு. சிவகார்த்திகேயன் பார்க்கலாம். தமிழுக்காக போராடிய மாணவர்களுக்காக இந்த படத்தை பார்க்கணும். தமிழ் வாழ்க. படம் சூப்பரா இருக்குண்ணே. அன்னைக்கு நடந்த பிரச்சனைய தமிழ் மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்றது இப்ப நல்லா அழகா சொல்லிருக்காங்க. நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. உணர்வுபூர்வமான ஒரு படம். இப்ப இருக்கிற இளைஞர்கள், மாணவர்கள் இதை உள்வாங்கினாலே தமிழ் வெல்லும், தமிழ்நாடும் வெல்லும். இந்தி போராட்டத்தை நாங்க பார்த்ததில்ல. பிறந்த குழந்தையா இருக்கும், பார்க்கக்குள்ள எமோஷன். மீண்டும் ஒரு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி வாய்ப்பு இல்லையே அப்படின்ட்டு, இதெல்லாம் இந்த நாட்டுக்காக உழைத்த அந்த தியாகிகளுக்கு, அந்த வீர மரர்களுக்கு தமிழர்கள் சார்பாக நன்றியும் வாழ்த்து. நாங்கள் சுதந்திரமா பேசுறோம்னாக்கா அன்னைக்கு அந்த போராடின அந்த வேகம், தன் தேக்கு மர தேகங்களை தீயிட்டு கொளுத்திய அந்த தியாகிகளுக்கு வீர வணக்கம். தமிழுக்காக உயிர் நீத்த அந்த தியாகிகளை நினைவு கூறும் வகையில் இருக்குது படம். படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தமிழ் மக்கள் அனைவரும் இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கணும். படம் சூப்பருங்க. தமிழ் வாழ்க, தமிழ் வளர்க, தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு வெல்லும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தமிழ் வாழ்க. படம் நல்லா இருக்கு.